ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் குக்கி தமிழா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவுமே சத்தான சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ராகி முறுக்கு தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்ம ரிப்பன் டைப்பில் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு சல்லடை வச்சுக்கோங்க. இதில் 1 டம்ளர் ராகி மாவு எடுத்துக்கலாம். அதுலேயே 1/2 டம்ளர் அரிசி மாவு, 1/4 டம்ளர் பொட்டுக்கடலை மாவு. இந்த ரேஷியோவில் தான் நம்ம எடுக்கணும். எந்த கப்பில் எடுத்திங்கனாலும் இந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. இதை கட்டிகள் இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சளிச்சு எடுத்தாச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா கல்லில் நல்லா நைஸாக இது பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா கலக்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் சுட வச்ச எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் இருந்துச்சுன்னா அதை கூட 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும், நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம முறுக்கச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி ரிப்பன் டைப்பில் போட போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு மாவை நல்லா ஃபில் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுப்பில் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ரொம்பவுமே கொதிக்கக்கூடாது. ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது ஒரு கருவேப்பிலையோ இல்லை கொஞ்சமாக மாவோ போட்டு பாருங்கள் ஹீட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நம்ம இந்த மாவை குட்டி குட்டியாக நீங்கள் பிழிஞ்சு விடும்போதே அப்படியே கட்டாய் வர மாதிரி நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் இதே சுற்றுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டிப்ஸ் தான் நாங்கள் அவல் முறுக்கு ரெசிப்பியில் சொல்லியிருக்கோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நுரை ஃபுல்லாக நல்லா அடங்கிருச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம். இது நார்மல் முறுக்கு இதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். இது ராகி மாவுங்கிறனால உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிறது டக்குன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்ம நுரை அடங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். மேலே கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சுவையான சத்தான ராகி முறுக்கு தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.